மறுபடி நீதிமன்ற கதவை தட்டுறாங்க இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி முதலிய இந்துத்துவ அமைப்புகள். மீண்டும் நமக்கான ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி மீண்டும் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க, தாராளமாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாம் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடலாம். அதனால 50 அடி தள்ளி இருக்கக்கூடிய தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இன்னும் சொல்ல போனா எல்லா இஸ்லாமியர்களும் தர்காவுக்கு யாத்திரை போவதும் இல்லை. அது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவினர் தான் போறாங்க. சோ இது எத்தனையோ வருஷமா மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா இருக்கக்கூடிய மதுரையில எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது அப்படின்னு எல்லா தரப்பினரையும் கலந்து ஆலோசித்த பின் உயர்நீதிமன்றத்துல ஒரு சீரான அறமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு? தாராளமா நீங்க போய் சாமி கும்பிடலாங்க, தீபம் ஏத்தலாங்கன்னு. இத இஸ்லாமிய குழுக்கள் வரவேற்ற நிலையில், முருக பக்தர்கள் உலகம் முழுதும் இதை வரவேற்ற நிலையில், எல்லோரும் இன்று கார்த்திகை தீபத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இதற்கான அப்பீல் இது செய்யவே கூடாது, இதனால எங்களுடைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு பொய்ய கையில எடுத்துக்கிட்டு போய் மேல்முறையீடு செய்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக அறநிலையத்துறை. கோயில்களின் சீரையும் சிறப்பையும் மகிமையும் போற்ற வேண்டிய தமிழக அறநிலையத்துறை அவங்களுடைய அந்த கோயில் செயலாளரையே கூப்பிட்டு, இல்ல நீங்க எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம், தீபம் எங்க ஏத்தணும்னு கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை எடுத்துக்கிட்டு போய் தடவாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருப்பரங்குன்றமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய நிர்வாகத்துக்கு உட்பட்டதுதான். திமுக அரசு இருக்கும் பொழுது கடந்த காலத்துல இல்ல அறநிலையத்துறையால 2 பெரிய புகழ்பெற்ற கோயில்களை சமாளிக்க முடியல, அதனால இங்க ஒரு அறங்காவலர், இங்க ஒரு நிர்வாகம், அங்க ஒரு நிர்வாகம், இங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வேணும் அப்படின்னு இவங்க தான் அதை பிரிச்சு விட்டாங்க. இப்ப என்னவோ இது வேறு நிர்வாகம் அது வேறு நிர்வாகம்ங்கிற ஒரு தொனியில இவங்க இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு சொல்றேன், நீதிமன்ற தீர்ப்பை வேணா நீங்க அப்பீல் பண்ணலாம், அதை அவமதிக்கலாம். ஆனா இறைவனோட தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. கண்டிப்பாக முருகன் அருள் வெல்லும், நீதி வெல்லும். அடுத்த வருடம் ஜோதி ஒளிரும் திருப்பரங்குன்றத்திலே.